ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது வந்து இறால் குழம்பு. சரிங்களா? அந்த இறால் குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இறால், அதுக்கு முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, இது மூணுமே வேணும். இது போட்டு வச்சோன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வெந்தயம் இது தேவை. அடுத்து நம்ம மசாலாவுக்கு வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் இது வச்சுருக்கோம். அடுத்து புளி ஊற வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் வச்சு தான் இப்போ நம்ம இறால் குழம்பு வைக்க போகிறோம். இது மாதிரி காய்கறி போட்டு வைக்கும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊரில் வைக்கிறது மாதிரி வச்சு காமிக்கிறேன், எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் போட்டு உடனே நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம். அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயத்தோடு நம்ம ப்ரௌன் கலர் வார வரையும் அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நல்ல ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டிருக்கோம். தக்காளியும் நல்லா நமக்கு நல்லா அதோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வேகணும். அது வரை நல்லா வதக்கி விடணும். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் அதில் இறாலை போடணும். இறாலை போட்டு நல்லா அது சுருள் அது வந்து தண்ணீர் விடும். அது வரையும் நம்ம அதை நல்லா வதக்குறோம். இப்போ இதை நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் இதை மூணும் எல்லாமே போடுறோம். போட்டு இதையும் நல்லா நம்ம கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா வதக்கணும். இந்தளவு கொதித்தோன்னே நம்ம புளி பார்த்திங்களா, புளி கரைச்சி ஊற்றி மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு அதை ஃபுல்லாக நம்ம குழம்பாகவே கரைச்சி வச்சிட்டோம். அதை ஊற்றி அதிலே உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு கரைச்சி அதில் ஊற்றிருக்கோம். ஸோ இது கொதித்ததோடு நமக்கு இறால் குழம்பு ரெடி. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது இதில் கொஞ்சம் நம்ம தேங்காயும் பூண்டும் அரைச்சிருக்கோம். அதை கடைசியாக ஊற்றுரும். தேங்காயும் பூண்டும் அரைச்சி ஊற்றிருக்கோம். பூண்டு வந்து சேர்க்கணும். சேர்த்தா தான் நம்ம இறால் குழம்புக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால சேர்த்துருக்கோம். இது கொதிச்சோட இப்போவே நல்ல ஸ்மெல் வருது. நல்லது, நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதித்ததோடு நம்ம இதை ரைஸுக்கு, சூடான ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.